டாபிக்குள்ள போகும்போது ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ப இன்னைக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப்ன்னு சொல்ல விட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். என்னை நம்பி என் வீடியோ புடிச்சு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஸோ எவ்வளோ விஷயத்த நீங்க பண்ணியிருக்கீங்க. நெறைய பேர் என்ன மோட்டிவேட்டும் பண்ணியிருக்கீங்க. நெறைய பேர் என்னை இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கீங்க. நெறைய அட்வைஸும் குடுத்துருக்கீங்க. இந்த விஷயத்தலாம் சேஞ்ச் பண்ணுங்க நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டில் மியூசிக் போடுங்க இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய விஷயத்த நீங்க எனக்கு கத்து குடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் நான் சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்க எல்லாருக்குமே சேர்த்து தான். ஸோ கங்ராச்சுலேஷன் ஆல். நான் ஏன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன்னா, கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லா விஷயமுமே சரி டீம் ஒர்க் தான். ஸோ அந்த மாரி தான். நீங்களும் என்னோட டீம் தான். நீங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நீங்க சொன்ன ஒரு விஷயம் நான் டெவலப் பண்ணி தான் இன்னைக்கு 1000 என்ற மைல்ஸ்டோன் 1000 சொல்லிட்டு அந்த 4 டிஜிட் நம்பர நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸோ அதுக்கு ஈக்குவல் ஆகும். ஏன்னா வந்து என்ன நம்பி நான் யாருன்னே தெரியாது. என்ன நம்பி இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஸோ இவ்வளோ விஷயத்த நீங்க பண்ணி, என்னையும் டெவலப் பண்ணி, ஸோ ஒரு விஷயமா நீங்க டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்த டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி நான் ஒரு விஷயமா இம்ப்ரூவ் பண்ணி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கடைசியா சொல்லணும்னா, உங்களில் ஒருவன் உங்கள் நண்பன் பிரவீன். ஸோ வீடியோ எண்டுல சொல்லுவேன். இப்போ வீடியோ ஃபர்ஸ்ட்லயே சொல்றேன். ஏன்னா நானும் உங்களில் ஒருவன் தான். உங்கள் நண்பன். ஸோ நீங்க ஒரு விஷயமா சொல்லி தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். ஸோ அதனால உங்கள் நண்பன் ரவீந்தர். ஸோ யாஹ்! டே 19 கிரியேட் ஒன் ஹேபிட். நான் வந்து என்ன ஹேபிட் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன்னா, மெடிடேஷன். இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 ஆர் 3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். அது பண்ண முடியல. திருப்பி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து இதை கன்ஃபார்மா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிடேஷன் எடுத்திருக்கேன். ஒன் ஹேபிட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணேன். மார்னிங் எழுந்தும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ப்ரஷ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு மெடிடேஷனில் உட்காந்தேன். 5 மினிட்ஸ் தான் உட்காந்தேன். பட் அது நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஜோஸ்டாக்ஸ். ஸோ அந்த ஆப்பில் வந்து நிறைய பேர் கூட பேச சொல்ல ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வந்து சொன்னது என்னன்னா, நீங்க எது நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்போ கிடைக்கும்னா, நீங்க வந்து உங்கள எப்போ நம்பி அந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் போக அது நெறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நெறைய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். நெறைய விஷயம் உங்களுக்கு தெளிவாகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எஸ்டர்டே கூட ஒருத்தரோட பேசினேன். அவரும் இந்த விஷயம் தான் சொன்னாரு. நான் என்னோட 1 இயர் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோட லைஃப் வந்து என்னடா லைஃப்ன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன். பட் நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன். மெடிடேட் பண்ணேன். மார்னிங் ஒரு 1/2 அன் ஹவர், ஈவினிங் ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணேன். மெடிடேஷன் வந்து என் லைஃப்ப டோட்டலாவே சேஞ்ச் பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் இல்லன்னு சொன்னனோ, இப்ப அது எல்லாமே என்கிட்டயே வருது. நான் எத தேடியும் போல. பட் நான் என் ஒர்க்க மட்டும் கரெக்ட்டா பார்க்குறேன். மெடிடேஷன் ஒழுங்கா பண்றேன். அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனால எனக்கு எல்லா விஷயமே கிடைக்குது. ஸோ, அதுக்கு முன்னாடி நான் நெறைய விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆனேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், எமோஷனா இருந்தேன். நெறைய விஷயம் நான் லைஃப்ல ஃபெயிலியர் ஆனேன். நான் எப்போ மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ, 1 மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயமா சரியாச்சு. என்ன நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். என்னோட இன்னர் சோல நான் எப்போ ஹேப்பியா வச்சுக்க ட்ரை பண்ணனோ, அப்பயே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. ஸோ, நம்ம வந்து எல்லா விஷயமும் வெளிய தேடிட்டு இருக்கோம். பட் நம்மகிட்ட தான் எல்லா விஷயமுமே இருக்கு. எதனா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அது நம்மளால தான் வருது. எதனா ஃப்யூச்சர்ல ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா, அதுவும் நம்மளால தான் வரப்போகுது. ஸோ, அதனால அத புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. உங்கள நீங்க லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. ஸோ, அந்த ஸ்ட்ரேஞ்சர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா. ஸோ, நல்லா சொன்னாரு. அவர் வந்து ஆந்திர பிரதேஷ். ஸோ, அவர் 2 பேரும் அந்த கான்வர்சேஷன்ல ஸ்பீச் நெறைய விஷயம் பேசனோம். அதுல வந்து மஸ்ட்டு அவர் சொன்ன விஷயம் தான், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா, ஒரு விஷயத்துல நம்ம அச்சீவ் பண்ணணும்னா, உங்க கோல, உங்க ட்ரீம அச்சீவ் பண்ணணும்னா, மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, நம்மள லவ் பண்ணா தான், நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். நம்பளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு தேவையா? தேவையில்லையா? சொல்லிட்டு நம்பள கேர் எடுத்து பார்த்துப்போம். ஸோ நல்லா சொன்னாருங்க அவரு. நல்லா பேசினாரு. ஸோ இங்கிலீஷ்ல தான் கான்வர்சேஷன் போச்சு. ஸோ நான் சொல்லிட்டேன். ஓகே நாளைலருந்து நானும் ஒரு ஹேபிட்ட கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் அந்த மாரி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அந்த மாரி பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே நீங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. உங்க வீடியோவ பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இது வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம வந்து எல்லா விஷயமுமே வெளிய தேடுறோம். பட் நமக்குள்ள நம்ம இருக்கிற விஷயம் தேட மாட்றோம். நம்ம எப்ப நம்மள ஹேப்பியா வச்சுக்கிறோமோ, அப்பதான் எல்லாமே ஹேப்பியா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறோமோ, அது அப்படிதான் நடக்கும். ஸோ நம்ம நெகட்டிவா பார்த்தா நெகட்டிவா தான் நடக்கும். பாசிட்டிவா பார்த்தா பாசிட்டிவா தான் நடக்கும். ஸோ உங்க இன்னர் சோல் தான் எல்லாமே. நீங்க நினைக்கிறத யூனிவர்ஸ் கொடுக்கும். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்? நெகட்டிவா நினைக்கிறோமா? பாசிட்டிவா நினைக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ண சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். நான் பர்ட்டிகுலர்லி மெடிடேஷன் மட்டும் சொல்லல. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த நீங்க ட்ரை பண்ண போறீங்க. மார்னிங் சீக்கிரமா எழுந்துறதா இருக்கலாம், இல்ல நைட்டு சீக்கிரமா தூங்குறதா இருக்கலாம், ஜாகிங் போறதா இருக்கலாம், ரன்னிங் போறதா இருக்கலாம், ரைட்டிங்கா இருக்கலாம், ரீடிங்கா இருக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்கும்? ஸோ நான் இத பண்ண போறேன்.
இந்த ஹேபிட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விஷயத்த ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த விஷயம் வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். பிடிக்காத விஷயத்த பண்ண போகிறது கிடையாது. ஸோ மஸ்ட் ட்ரை. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, ட்ரை பண்ணுறேங்க. நம்மள நிறைய பேர் எங்கே தெரியுமா ஃபெயில் ஆகிறோம்? நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணாமல் விட சொல்ல தான் நம்ம லைஃபே ஃபெயிலியர் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இது ஏன் பண்ணலை, இது அப்பயே பண்ணியிருக்கலாமே, இது ஏன் இப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ண சொல்ல தான் ஒரு விஷயமா புரிய வரும். ஸோ மஸ்ட் ட்ரை. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு குட் ஹேபிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒர்க் அவுட் ஆகும், ஜிம்மாக இருக்கும், எதுவோ உங்களுக்கு தோன்றது எதுவோ இது இருந்தால் நல்லாயிருக்கும், நான் இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ யோகா கிளாஸ் போகிறது உங்களோட ஹேபிட் தான், நீங்கள் யாரும் சொல்லிட்டு சொல்லணும். ஸோ எந்த ஒரு ஹேபிட்டும் இருந்தாலும் சரி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. அந்த 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் மட்டும் அதுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் டைம் பிளாக் செட் பண்ணி அந்த விஷயம் மட்டும் தான் பண்ணணும்னா அந்த விஷயம் மட்டும் பண்ணுங்கள். போக போக பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். போக போக ஒரு பெரிய சேஞ்ச் கிரியேட் பண்ணும் உங்களுக்குள்ளே. ஸோ ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களில் ஒருவன் உங்கள் நண்பன்.